இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு மலை தான் நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பார்க்க போற மலை. அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு குவாந்தான்ல இருக்கேன். குவாந்தான் எபிசோட் டே நம்பர் 1, பதிவு நம்பர் 1. நேற்று திருங்கானுக்கு போயிருந்தோம். ஒரு கோவிலில் நம்மளுக்கு மண் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி குவாந்தான்லேருந்து தொடங்க ஆரம்பித்தோம். இன்றைக்குள்ள பதிவில் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் கோலாரெம்மன் எஸ்டேட்டில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். 934வது ஆலயமாக பஞ்சிங் குவாந்தானில் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு நம்ம திரு குமரேசன் அவர்களும் பார்த்திபன் ஐயா அவர்களும் இவங்க 2 பேர் சேர்த்து தான் குவாந்தானில் இருக்கிற எல்லையில் நிறைய கோவிலை எனக்காக செட்டிங் பண்ணி அந்த கோவில்கிட்ட அனுமதி கேட்டு அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த வேலையில் அவங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முதல் ஆலயம் காலையில் எழுஞ்சோடனே சித்தி விநாயகரோட ஆலயத்திலேருந்து ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அடுத்தடுத்த எல்லைக்கு நாங்கள் புறப்பட தொடங்கினோம். இதே கோலாரெம்மன் எஸ்டேட்டோட எல்லசாமியாக இருக்கின்ற ஆலயத்திலேருந்தும் நம்மளுக்கு அனுமதி கிடச்சிச்சு. அந்த எல்லைக்கும் போயிட்டு ஒரு பிடி மண் எடுத்திருந்தோம். அந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ சங்கிலி கருப்பர் ஆலயம் கோலாரெம்மன் எஸ்டேட். 935வது ஆலயமாக நம்மளோட சாயில் ப்ராஜெக்டில் நம்ம இணைக்கிறோம். ஐயா ஒரு நீல நேரத்தில் வண்ணத்தை பூசியிருக்காங்க. அதே நேரத்தில் முன்னுக்கு இருக்கிற மதுரை வீரனை கூட பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான சிலை வடிவம் தான். ஆனால் இங்கேயும் பெரிய லெவலில் பூஜைகளும் அவருக்கு ஏற்ற மாரி விசேஷ காலகட்டத்திலும் அவ்வளோ பேர் வருவாங்களாம். மிக சிறப்பாக இருப்பாங்களாம். ஸோ அந்த மாரி இருக்கிற ஒரு கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஆடம்பரமாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடம் எஸ்டேட் நிலத்தில் இருக்குது. ஸோ இருந்த வரைக்கும் ஐயா மலையில் நலையாமல் இருக்கிறதுக்காக பாதுகாத்து வராங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த எல்லையிலேருந்து பழனி முருகர் ஆலயம் சுங்காய் லம்பிங் குவாந்தான் பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. சுங்காய் லம்பிங் ஒரு எல்லை சாமி மாரி. ஸோ இந்த எல்லை கது பஹாங்கே ஒரு பெரிய கதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பல விதமான மக்கள் ஒன்றாக இணைஞ்சு வாழ்கிறாங்க. அந்த ஒரு எல்லையில் தான் ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். பழனி முருகன் வடிவமாக வைக்கல, அவங்க முழுக்க முழுக்க ஒரு வேலாக வச்சு வழிபடுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் பல தெய்வங்கள் வச்சும் வழிபடுறாங்க. இவருக்கு உண்டான விசேஷ காலகட்டத்தில் மக்கள் திரண்டு வருவாங்களாம். நிற்கிறது கூட இடம் இருக்காதான். இப்போ நீங்கள் பார்க்குற வேல் தான் ஆதி காலத்தில் இந்த வேலை வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க பல இந்தியர்கள், பல தமிழர்கள். அதுவும் பல எல்லையில் பார்த்தோமா கண்டிப்பாக மலைமேட்டில் ஒரு வேலை வச்சுட்டு தான் வணங்கிட்டு வருவாங்க. அந்த வேல் முருகராக கருதி அந்த வேலுக்கு ஏற்ற மாதிரி பூஜைகளும் செஞ்சுட்டு வருவாங்க. பால் குடம் எடுக்கிறது, அதே நேரத்துக்கு காவடி எடுக்கிறது, இந்த விஷயங்கள் செய்வாங்களாம். இந்த எல்லை எப்படி உருவாவணுச்சு சொல்கிற அந்த ஒரு டாக்குமெண்டேஷனை அழகாக பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லா கோவிலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் காலம் கடந்த பிறகு முன்னாள் தலைவர் செய்யலை, முன்னாள் நிர்வாகம் செய்யலை, அவங்க அக்கறை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போடுறது தான் நிறைய கோவில் நிர்வாகம் எடுக்கிற ஒரு முடிவாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று உருவாக்கி அந்தந்த கோவிலோட வரலாறை பதிவு செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையிலேருந்து நாடா எஸ்தே ஜலான் சுங்காய் லம்பிங்கில் இருக்கின்ற ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம். 937வது ஒரு ஆலயம். ஒரு நடு கிளாப்பா சைடு இடத்துல இவ்வளோ அழகாக விசேஷமாக இருக்காங்க. அம்பாவை பார்க்கும்போது கூஸ்பாமாக இருந்துச்சு. எங்களோட வருகையை எதிர்பார்த்து காத்திருந்து அருள் காட்சி தந்த மாரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அம்பாளுக்கிட்ட மன்றாடி நிறைய விஷயம் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. விநாயகரும் சரி, முருகரும் சரி, சில கல்வடிவங்களாக பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. சின்ன சாமியாக உருவாக்கியிருந்தா கூட அந்த காலத்தில் சாமியை கருங்கல்லில் மாற்றாமல் அப்படியே வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அவங்களோட எல்லசாமியோட ஸ்தல விருட்சம் மரத்துக்கிட்டேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கேட்ட பிறகு கோவில் நிர்வாகம் நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கோவில் பாருங்கள், ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கும். ஆனால் நான் மண் எடுக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. பட்டுன்னு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இது வரைக்கும் அந்தமாரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. நீங்கள் பாருங்கள், 900 கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் இந்தமாரி பட்டுன்னு வெடித்து வெளியே வந்தது அதுதான் முதல் முறை. ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்குள்ள எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். See you soon. Bye. ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.